வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 6. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர் குவெரி எடிட்டரில் டெக்ஸ்ட் டேட்டாவுக்கு என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜென்ரலாக டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸு, எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங்ஸு, இந்த இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரிம் அண்ட் க்ளீன், நம்ம எக்ஸலில் இருக்கிற ஃபார்முலாஸ் மாதிரியே இங்கே ஃபார்முலா கிடையாது, அது ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும். கேஸ் சேஞ்சிங்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் லோவர் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும், மர்ஜ் பண்ணணும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம எக்ஸலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் கிளிக் ஆஃப் அ பட்டன் எல்லாமே நடக்க போகுது. அதை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் நேரம் எக்ஸலுக்குள்ளே போயிடலாம். டேட்டா செட்டோட கனெக்ட் ஆகிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸலில் இருக்கேன். இப்போ நம்ம பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணணும். ஸோ பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, டேட்டா டேப்பில் கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாஸ் குரூப்பில் கெட் டேட்டா அப்படின்றத டவுன்வர்ட் ஏரோ கிளிக் பண்ணுறேன். லான்ச் பவர் குவெரி எடிட்டர் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பவர் குவெரி எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. டேட்டா செட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் குவெரி எடிட்டரில் ஹோம் டேப்பில் நியூ குவெரி அந்த குரூப்பில் நியூ சோர்ஸ் அந்த டவுன்லோட் ஆரோ கிளிக் பண்ணி ஃபைல் செக்ஷன் போகிறேன். ஏன்னா நான் கனெக்ட் பண்ணுறது ஒரு சிங்கிள் ஃபைல்ன்றதால ஃபைல் செக்ஷனுக்கு போகிறேன். அது என்ன மாதிரி ஃபைல்னு கேட்குது. எக்ஸல் ஒர்க் புக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் வச்சுருக்கேன். 2 டேட்டா செட் இருக்குது. ஏன் 2 டேட்டா செட் வச்சுருக்கேன்? ரெண்டுமே சிமிலர் டைப் தான். நம்ம பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இன்னொரு டேட்டா செட்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு டேட்டா செட்டில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா பவர் குவெரியோட பெரிய பலமே நம்ம ஒரு தடவை தான் அந்த ஆக்ஷனை பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த தடவை டிஃப்ரெண்ட் டவுன்லோட்ஸ் வரும்போது நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, விச் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம இன்ட்ரடக்ஷன் செஷன்ஸ்லலாம் பார்த்தோம். பட் இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா செட் 1ஓட தான் எனக்கு கனெக்ட் ஆகணும். செலக்ட் பண்ணுறேன், இம்போர்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ நேராக அடுத்த ஸ்டெப் எனக்கு பவர் குவெரி எடிட்டரில் அந்த நேவிகேட்டர் ஸ்க்ரீனில் என்ன கேட்கும்னா, உன்னோட ஃபைலில் எந்த ஷீட்டோட கனெக்ட் பண்ணணும்னு கேட்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஷீட் தான், அந்த ஷீட்டை செலக்ட் பண்ண போகிறோம். எந்த ஷீட்டில் உங்களுக்கு டேட்டா இருக்கோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஒரு ப்ரிவ்யூ காட்டும். அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டோம், ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ நேராக அந்த டேட்டாவை பவர் குவெரி நம்மளோட ஸ்க்ரீனில் லோட் பண்ணி காமிச்சிடும். நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா, இந்த சேஞ்ச் டைப், இந்த டேட்டா டைப் டிடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை இண்டிவிஜுவல் காலம்ஸாக செக்ரிகேட்டே நடக்கலை, அதுக்கு முன்னாடியே டேட்டா டைப்பை டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்ரப்டான ஒரு ஸ்டெப் இது தேவையில்லை நமக்கு. இது ரெக்கார்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை கட் பண்ணிடுறோம். இப்போ லெஃப்டில் வரோம். இப்போ ஒரு காலமில் இருக்க டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் காலம்ஸில் போடணும். நம்ம அதே மாதிரி ஹெட்டர்ஸையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 1 by 1 போகலாம். ஸோ காலம் ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கிறதால நான் நேராக ஹோம் டேப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் செக்ஷனில் போகிறேன். இது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் நமக்கு அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபுக்கு போகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபுக்கு எப்போ போகணும், ஆட் காலம் டேபுக்கு எப்போ போகணும்னு சொன்னேன். அதே காலமில் நம்ம பண்ண போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், நமக்கு புது காலம் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஆட் காலம். இந்த இடத்துல எனக்கு வந்து அதே காலத்தில் தான் பண்ணணும், பட் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகிறேன். ஸ்ப்ளிட் காலம் அப்படின்ற ஆப்ஷன் இந்த டெக்ஸ்ட் காலம்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் காலம் பை டீலிமிட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். என்ன டீலிமிட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்மா தான் டீலிமிட்டர். பவர் குவெரி அதை இன்டெலிஜென்ட்டாக அதுவே கண்டுபிடிச்சிருச்சு டேட்டாவை பார்த்து. ஸோ நம்ம எதுவே பெருசாக பண்ண வேண்டாம். என்ன கேட்குதுன்னா, லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிறது பண்ணுமா, ரைட் மோஸ்ட்டில் இருக்கிறது பண்ணுமா, இல்லை ஒவ்வொரு அக்கரன்ஸ்லையும் பண்ணுமான்னு கேட்குது. ஒவ்வொரு அக்கரன்ஸ்லையும் நமக்கு பண்ணணும். அதுவும் அதே பிக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ஓகே கிளிக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இண்டிவிஜுவல் காலம்ஸாக கொடுத்துருச்சு. பட் மறுபடியும் நம்ம சேஞ்ச் டைப் தலைவர் வந்திருக்காரு, அவரை நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம். ஏன்னா ஹெட்டர்ஸை நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. கரெக்டாக பிரிஞ்சிருக்கு காலம்ஸாக, பட் ஹெட்டர் வந்து நமக்கு மேலே வரலை. பார்த்தீங்கன்னா காலம் 1.1 1.2 வந்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ரோ ஆஃப் த டேட்டாவை ஹெட்டராக ப்ரொமோட் பண்ணணும். இது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வராது. ஏன்னா டேட்டாவில் ஜென்ரலாக பண்ணுறதால இது ஜென்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கீழே வராது. ஸோ ஜென்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றதால நீங்கள் எங்கே போகணுன்னா, ஹோம் டேப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டர் ஆகிடும். இப்போ டேட்டா டைப் டிடெக்ஷன் நடந்திருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆப்வியஸ்லி அதை தான் நம்ம பண்ணியிருப்போம் இதுக்கப்புறம். ஸோ இந்த டைம் சேஞ்ச் டைப் தலைவரை நம்ம விட்டுற போகிறோம், ஏன்னா கரெக்டாக டேட்டா டைப்லாம் டிடெக்ட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு இந்த
ப்ராடக்ட் கோட் காலம் பாருங்கள், அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் கோட் காலமில் எனக்கு எப்படி வரணும்னா இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். PROD ஹைஃபன் அந்த 3 லெட்டர்ஸ் வரணும், ஹைஃபன் அதுக்கப்புறம் 3 நம்பர்ஸ். இதுதான் என்னோட ப்ராடக்ட் கோட் ஐடியலி. பட் என்ன பிரச்சனைனா சில இடத்துல வந்து ஹைஃபனுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் இருக்குது, டாட் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது என்ன, அந்த PRODன்றதும் அந்த 3 லெட்டர் அது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதுவும் கரெக்டாக எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் அதையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த காலமை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது ரீப்ளேஸ் வேல்யூஸ். ரீப்ளேஸ் வேல்யூஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அண்டர்ஸ்கோரை ரீப்ளேஸ் பண்ணி ஹைஃபனாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி டாட்டை ரீப்ளேஸ் பண்ணி ஹைஃபனாக மாற்ற போகிறோம். இந்த ரீப்ளேஸ் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்பில் போகிறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டில் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்குறேன், அங்கேயும் இல்லை. ஸ்ப்ளிட்டில் இருக்க, அதுவும் இல்லை. ஸோ அப்படின்னா அந்த ரீப்ளேஸிங்கிறது ஒரு ஜென்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அகேன் ஜென்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்றதால் நம்ம ஹோம் டேப்பில் பண்ண போகிறோம். ஹோம் டேப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் செக்ஷனில் ரீப்ளேஸ் வேல்யூஸை கிளிக் பண்ணுறோம். ஸோ முதல் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ண போகிறது எது, அண்டர்ஸ்கோரை நம்ம ஹைஃபனாக மாற்றணும். ஸோ வேல்யூ டு ஃபைண்ட் வந்து அண்டர்ஸ்கோரு எதுவாக மாற்றணும், ஹைஃபனாக மாற்றணும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிருது. அடுத்தது டாட். ஸோ ரீப்ளேஸ் வேல்யூஸ் அகேன். இந்த டைம் எனக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது டாட். ஸோ வேல்யூ டு ஃபைண்டில் கிளிக் பண்ணிவிட்டு டாட்டை என்டர் பண்ணுறேன். ரீப்ளேஸ் வித் ஹைஃபன். ஸோ அதை ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த டாட்ஸ்லாம் இப்போ இல்லை, அண்டர்ஸ்கோர்ஸும் இல்லை, எல்லாமே ஹைஃபனாக மாறிடுச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது அந்த கேஸ் சேஞ்சிங். இந்த எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் போடணும் நமக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோம், கேஸ் சேஞ்சிங் பண்ண போகிறோம். அதே காலமில் தான் நடக்கணும். கேஸ் சேஞ்ச் ஆகி இன்னொரு காலமில் வரக்கூடாது. ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் செக்ஷனுக்கு போகிறேன். டெக்ஸ்ட் காலம் குரூப்பில் ஃபார்மேட் அப்படின்ற அந்த டவுன்வர்ட் ஏரோவை கிளிக் பண்ணுறேன். அப்பர் கேஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ராடக்ட் கோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ராடக்ட் கோடை முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பண்ண போகிறது அடுத்த காலமுக்கு மூவ் ஆகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும். இந்த GR8ன்னு அடிச்சிருக்காங்க. வாட் தே மீன் டு சே இஸ் கிரேட்ன்ற வார்த்தையை இந்த ஷார்ட் ஃபார்மில் அப்ரிவேட் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இல்லை. அதை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த காலமில். ஸோ செலக்ட் பண்ணுறேன் ரீப்ளேஸ் வேல்யூ. ஸோ மறுபடியும் ஐடியலி நான் ஹோம் டேபுக்கு போய் தான் பண்ணணும். பட் அங்கே போகாமல் ரைட் கிளிக்லேயே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே we were going to the respective tab and choosing the options. பட் இப்போ என்ன அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வரோம்னா, நம்ம தேவையான ஆப்ஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைட் கிளிக்லேயே இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது தேவைன்னா மட்டும் நீங்கள் டேப் செக்ஷனுக்கு போனால் போதும். இப்போ செலக்ட் பண்ண காலமில் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் வேல்யூஸை கிளிக் பண்ணுறேன். அது என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்குது. இந்த GR8ன்னு அடித்து வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நீ வந்து எனக்கு கிரேட் அப்படின்ற வார்த்தையாக மாற்றுன்னு சொல்ல போகிறேன். கிரேட் அப்படின்ற வார்த்தைக்கு மாற்ற சொல்கிறேன். ஓகேன்னு கொடுத்துட்டோம். இப்போ மாற்றிடுச்சு. ஸோ ஃபீட்பேக் ப்ராடக்ட் கோட முடிச்சிட்டோம். ஃபீட்பேக் டெக்ஸ்ட்டில் முடிச்சிட்டோம். கேட்டகரிக்கு வரலாம். கேட்டகரிலையும் கேஸ் சேஞ்சிங் ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. சில இது கேபிட்டல், சில ஸ்மால். இது எல்லாமே நம்ம வந்து கேஸ் சேஞ்சிங் பண்ண போகிறோம். மறுபடியும் அதே காலமில் பண்ணணுன்றதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். அடுத்து ரேட்டிங்கில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை, நமக்கு அதுவும் தேவையில்லை. லொக்கேஷனில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அகெயின் கேஸ் சேஞ்சிங் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம், இந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பேஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. சில டைம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்ன ஸ்டெப்பை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறது சேஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் அப்படின்ற அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டெப்பை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ அதை நான் என் கேஸில் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ளீன்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நான் பிரிண்டபிள் அண்ட் நான் விசிபிள் கேரக்டர்ஸ் இன்சைட் த காலம்ஸ் வில் ஆல்சோ பி ரிமூவ்ட். அதுவும் ரிமூவ் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு டெக்ஸ்ட் கேஸ் சேஞ்சிங்ஸ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணுறேன். திருப்பியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். இந்த டைம் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு சொல்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வரேன். இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. அடுத்த காலமில் என்ன நடந்துருச்சுன்னா ஃபீட்பேக் சப்மிட் பண்ண டேட்டு அடுத்த காலமில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டோட அப்ரிவேஷன் கரெக்டான காலமில் இல்லை. பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் இருக்குது, கேஸ் சேஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலமை நம்ம ரீநேம் பண்ணிடலாம். ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருவோம். பக்கத்தில் இருக்க காலம் கான்டாக்ட் இன்ஃபோன் இருக்குது, அதை மாற்றணும். அது டேட்
சப்மிட்டட் அப்படின்னு மாற்றிடலாம். ரைட், அது முடிஞ்சது. இப்போ அந்த ஸ்டேட் காலமில் கேஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்பர் கேஸ்க்கு மாற்றணும் எல்லாத்தையும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கோ, அது சொல்லிடுறோம். அடுத்த ஸ்டெப்பு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு க்ளீனும் பண்ணிவிடு அப்படின்னுறோம். மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகிறேன். இந்த டைம் அப்பர் கேஸ் மாற்றிடு அப்படின்றேன். சில ஸ்டேட்டில் கவனிச்சிங்கன்னா டாட் இருக்குது, சில ஸ்டேட்டில் டாட் இல்லை. ஸோ டாட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீப்ளேஸ் வேல்யூஸும் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ரீப்ளேஸ் வேல்யூஸில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா டாட்டை எதாலையும் ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் எடுத்துருன்னு சொல்கிறோம். ஸோ டாட்டை கொடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ் வித்தில் எதுவும் கொடுக்கல. ஸோ டாட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது டேட் சப்மிட்டட். ஓகே, இந்த 2 காலமும் லொக்கேஷனையும் ஸ்டேட்டையும் மர்ஜ் பண்ணி ஒரே காலமாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். கஸ்டமர் லொக்கேஷன் அப்படின்னு மர்ஜ் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். நமக்கு லிட்டரலாக நியூயார்க் NY அப்படின்னு வரணும் எனக்கு. ஸோ இந்த 2 காலமும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் மர்ஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் இல்லை, பட் ஆனால் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கீழே பாருங்கள் மர்ஜ் காலம்ஸ் இருக்குது. இந்த மர்ஜ் காலம் டேப்லேயும் இருக்குது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபுக்கு போனீங்கன்னா டெக்ஸ்ட் காலம் குரூப்லேயும் மர்ஜ் காலம்ஸ் இருக்குது. எப்படி வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் போத் வில் டூ த சேம் ஒர்க். ஸோ இந்த கேஸில் மர்ஜ் காலம்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன கேட்குதுன்னா, ஓகே இது 2ஐயும் மர்ஜ் பண்ணுறேன், உனக்கு நடுவில் என்ன செப்பரேட்டராக வேணும்னு கேட்குது. எனக்கு கமா தான் செப்பரேட்டராக வேணும், கமான்னு கொடுத்துட்டேன். சரி, மர்ஜ் பண்ணி புது காலமாக போடுறல, அந்த காலம்க்கு நேம் என்ன கொடுக்கணும்னு கேட்குது. நமக்கு என்ன கொடுக்கணும்னா கஸ்டமர் லொக்கேஷன் அப்படின்னு நேம் கொடுக்கணும். கஸ்டமர் லொக்கேஷன் ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 காலத்தையும் மர்ஜ் பண்ணி பர்ஃபெக்டாக கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்துருச்சு. ஸோ முடிஞ்சது. இன்னும் லாஸ்ட் ஒன்றே தான் இருக்குது. அவங்க தான் பெரிய தலைவலி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இமெயில் ஐடியும் கஸ்டமரோட ஃபோன் நம்பரும் ஒரே காலமில் நிறைய இஷ்யூஸோடு வந்திருக்கு. ப்ராப்ளம்ஸ் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ தான் நமக்கு இன்னும் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸோட டூல்ஸோட யூசேஜ் இப்போ நம்ம ரியலாக பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இமெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் 2ஐயும் பிரித்து தனித்தனி காலமில் போடணும். ஃபார்ச்சுனேட்லி கமா தான் செப்பரேட் பண்ணுது. ஸோ அதை பண்ணிடலாம். செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் காலம் இருக்கா, இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் காலம் போகிறேன், டீலிமிட்டருக்கு போகிறேன். என்னோடய டீலிமிட்டர் என்னென்னா கமா தான் என்னோடய டீலிமிட்டர். ஸோ கமா கொடுத்துட்றேன். ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் த டீலிமிட்டர் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே, பிரிச்சுட்டோம் வந்தேன். ஃபோன் நம்பர் ஒரு காலம்லேயும் இமெயில் அட்ரஸ் ஒரு காலமுங்க வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது இந்த காலமோட ஹெட்டிங்கை இமெயில் ஐடின்னு மாற்றிடலாம். இமெயில் ஐடி. ஓகே, ஸோ அடுத்த காலமை நம்ம வந்து ஃபோன் நம்பர் மாற்றக்கு முன்னாடி சில விஷயம்லாம் அதில் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை மாற்றிக்கலாம். இப்போ இமெயில் ஐடியில் இருக்க இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுவோம். இமெயில் ஐடியில் இந்த இமெயில் கோலன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் இருக்குது, அந்த இஷ்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்குறேன், மற்றதெல்லாம் இல்லை, அது மட்டும்தான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் வேல்யூவில் பண்ணிடலாம் குயிக்காக. ஸோ ரீப்ளேஸ் வேல்யூ அது கேட்குது, என்ன ரீப்ளேஸ் பண்ணணுன்னு கேட்குது. எனக்கு இமெயில் கோலன் அப்படின்ற வார்த்தையை நீ வந்து இமெயில் கோலன் ஸ்பேஸ் அப்படின்றத எனக்கு நீ ரீப்ளேஸ் வித் நத்திங், இது எதுவும் கொடுக்க போகிறது இல்லைங்க. ஓகேன்னு கொடுத்துட்றோம். ஸோ அது ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டும் க்ளோசிங் ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணோம். அதுக்கும் ரீப்ளேஸ் வேல்யூ தான் எடுக்கிறோம். ரீப்ளேஸ் வேல்யூ எதை ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு ஓப்பனிங் பிரேஸை ரீப்ளேஸ் பண்ணோம், ரீப்ளேஸ் வித் நத்திங். ஓகே, அதே மாதிரி ரீப்ளேஸ் வேல்யூ அகேன். இந்த டைம் க்ளோசிங் ப்ராக்கெட்டை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணோம், பட் ரீப்ளேஸ் வித் நத்திங், அதையும் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இமெயில் ஐடி முடிஞ்சது. லாஸ்ட் காலம் கஸ்டமரோட டெலிஃபோன் நம்பர், அங்கே வருவோம். இப்போ கஸ்டமரோட டெலிஃபோன் நம்பரில் என்ன பிரச்சனைனா இந்த ஃபோனு, செல்லு, பிஹெச், டெல், கான்டாக்ட் இப்படி ஒன்றுத்துக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கோலன் ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் நமக்கு வேணும். ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஸ்ப்ளிட் காலமுக்கு போகிறேன், பை டீலிமிட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னோடய டீலிமிட்டர் என்னன்னு கேட்கும்போது மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கஸ்டம்க்கு போயிட்டு கோலன் ஸ்பேஸு இதுக்கு அப்புறம் இருக்கிறத எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த கோலன் ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருந்த கேரக்டர் தனியாக இன்னொரு காலமில் போட்டுச்சு. ஐடியலி அதுதான் நம்ம ஃபோன் நம்பர், கரெக்டுங்களா? ஸோ அப்போ எனக்கு எந்த காலம் தேவையில்லை, இந்த காலம் இப்போ தேவையில்லை, ஃபோன் நம்பர் இருக்கிற அந்த காலம் மட்டும் போதும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் இல்லாத காலமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம்.
இப்போ கடைசி காலமை நம்ம ரீநேம் பண்ண போகிறோம் கஸ்டமர் ஃபோன் நம்பர். பட் சில கஸ்டமருக்கு ஃபோன் நம்பர்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த க்ரீன் பார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காது. இந்த க்ரீன் பார்ன்றது எப்போ ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் காலம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் மவுஸ் வைக்கும் போதே காட்டுது பாருங்கள், 39% ஆஃப் த காலம் வந்து 78% ஆஃப் த காலம் வந்து எம்டியாக இருக்குதுன்னு சொல்லுது. ஒன்லி 22% தான் ஃபில்லாக இருக்குது. காரணம் அந்த நல்லுன்றது எம்டிஆர் ட்ரீட் ஆகி அது நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. இந்த நல்லுன்னு இருக்கிற இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா நோ ஃபோன் நம்பர் அவைலபிள் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் வேல்யூக்கு போகிறேன். என்ன கொடுக்கணுன்னா நல் அப்படின்றத டைப் பண்ணணும். வேல்யூ டு ஃபைண்டில் நல். என்னவா ரீப்ளேஸ் பண்ணோம்? நோ ஃபோன் நம்பர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ லெட்ஸ் கிளிக் ஓகே. பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டேட்டா நம்ம நினச்ச மாதிரியே பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் பாருங்கள், அப்ளைட் ஸ்டெப்ஸில் இவ்வளோ ஸ்டெப்ஸு. பவர் குவெரி மட்டும் இல்லை அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு டேட்டா செட் வந்ததுன்னா இவ்வளோ ஸ்டெப்பையும் நான் கம்ப்ளீட்டாக திருப்பி பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ ஸ்டெப்பை பண்ணிட்டோம். இந்த டேட்டாவை நம்ம கொண்டு போய் லோட் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் டேபுக்கு வரேன், க்ளோஸ் அண்ட் லோட் செக்ஷனுக்கு வரேன், க்ளோஸ் அண்ட் லோட் டு. ஸோ இது எக்ஸலுக்கு எடுத்துன்னு போயிட்டு எனக்கு கேட்குது என்னவா லோட் பண்ணணும்னு கேட்குது. எனக்கு டேபிளாகவே லோட் பண்ணேன், எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே லோட் பண்ணேன். பட் H5லேருந்து வேண்டாம், A1லேருந்து. ஸோ A1 கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ டேட்டா பக்காவாக லோட் ஆகிடுச்சு, நமக்கு க்ளீனான அந்த டேட்டா. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வீடியோட ஆரம்பத்தில் டவுன்லோட் செக்ஷனில் இன்னொரு டேட்டா காமிச்சேன் நான், சாம்பிள் டேட்டா செட் 2. அது இதே மாதிரி ஒரு டேட்டா தான். பட் அந்த டேட்டா பார்த்திங்கன்னா கஸ்டம் ஃபீட்பேக் ஐடி வந்து 51லேருந்து 100 வரைக்கும் அந்த டேட்டா செட்டில் இருக்குது. இப்போ நம்ம பண்ண இந்த டேட்டா செட் 1 to 50, அந்த டேட்டா செட் 51 to 100. அந்த டேட்டா செட்டை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி நம்ம பண்ண அத்தனை ஸ்டெப்பையும் பவர் குவெரி அந்த டேட்டாக்கு அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி இங்கே கொண்டு வந்து லோட் பண்ணிடுச்சுன்னா அதோட ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. லெட்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் தட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட்டை மாற்றணும் அப்படின்னா சோர்ஸை மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த queries and connection ரைட் சைடில் இருக்கிறதுல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 1 ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறேன். இது மூலிமா நான் பவர் குவெரி எடிட்டருக்கு திருப்பியும் போகலாம். போயிட்டு இப்போ என்னோடய அப்ளைட் ஸ்டெப்பில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அப்ளைட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சோர்ஸோட ஸ்டெப்பு. இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னுடைய சோர்ஸ் டேட்டா மாற்றிக்கலாம். என் டேட்டா சோர்ஸ் டேட்டாவோட ஃபைல் நேம் என்னென்னா சாம்பிள் டேட்டா செட் 2. அதுதான் அந்த ஃபைலோட நேமு. அதை கொடுத்துட்டேன். இப்போ ஓகேன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னா டேட்டா செட்டை மாற்றிட்டு அப்ளைட் ஸ்டெப்பில் வரேன். கீழே போயிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே என்னால் திருப்பியும் ரிசல்ட்டை பார்க்க முடியுது அப்படின்னா எந்த எரரும் இல்லாமல். அப்படின்னா பவர் குவெரி எடிட்டரில் இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்து அப்படின்றது தான். ஸோ கிளிக் பண்ணலாம். பர்ஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி டேட்டாவை கொடுத்துருச்சு. டேட்டா செட்டோட ஐடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 51லேருந்து 100 வரைக்கும். இந்த டேட்டாவை நம்ம எக்ஸலில் கொண்டு வந்து லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஐடி பாருங்கள், அவ்வளோதான் பக்காவாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லோட் பண்ண அந்த டேட்டாக்கு இட் இஸ் ஷோயிங் யூ ரைட் நவ் க்ளீன்ட் அப் டேட்டா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கிற ஆப்ஷன்ஸு, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எத்தனை ஸ்டெப்பாக இருந்தாலும் பவர் குவெரி அதை ஈஸியாக சிமிலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வரும்போது அது எப்படி வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி மறுபடியும் நமக்கு டைம் சேவ் பண்ணி க்ளீனப் பண்ணி கொடுத்ததுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.